IAS அதிகாரி சகாயத்திற்கு எதிரான பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜாவின் கருத்திற்கு மக்கள் பாதை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் மக்கள் பாதை அமைப்பின் தலைவருமான நாகல்சாமி விடுத்துள்ள கண்டன அறிக்கையில், நேர்மையாளர் சகாயம் மீதான பொய் குற்றச்சாட்டை எச். ராஜா திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த 19ஆம் தேதி சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற வீதி விருது வழங்கும் விழாவில் தமிழ் மண்ணின் மகத்தான மரபு கலைஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக கலந்து கொண்ட IAS அதிகாரி சகாயம் மீது தமிழ் சமுதாயத்தை பிளக்க எப்போதும் சூழ்ச்சி கொண்டு திரியும் பாஜகவின் தேசிய செயலாளர் எச். ராஜா தனது ட்விட்டரில் தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்டுவது போல பொய்யான குற்றச்சாட்டை கடந்த 21ஆம் தேதி பதிவிட்டுள்ளார் என்றும், ஆனால் எச். ராஜா சொல்வது போல் சகாயம் IAS லயோலா கல்லூரியில் எந்த ஒரு மதத்தையோ மதம் சார்ந்த கண்காட்சியை திறந்து வைக்கவோ பார்வையிடவோ இல்லை என்றும், வீதி விருது வழங்கும் நிகழ்ச்சியை கல்லூரி அலுவலகத்தில் இருந்து மேடை வரை பறை இசை கலைஞர்கள் புடைசூழ சென்று துவக்கி வைத்துவிட்டு துவக்க உரையாற்றிவிட்டு வந்துவிட்டார் என்றும் நாகல்சாமி தெரிவித்துள்ளார். ரத்த வெறி கொண்டு பாசிச வெறி பிடித்து திரியும் எச். ராஜா போன்றோர் தங்களுக்கே உரிய சூழ்ச்சி திறனை பயன்படுத்தி ஆதாரம் இல்லாமல் பொய் குற்றச்சாட்டுகளை நேர்மையாளர் சகாயம் மீது சுமத்துவதை மக்கள் பாதை வன்மையாக கண்டிக்கிறது என கூறியுள்ள நாகல்சாமி, மொத்த மானுடத்தை உளமாற நேசிக்கும் ஒரு நேர்மையான மனிதருக்கு முன்னால் ஜாதி மதம் ஒன்றுமே இல்லை என்றும், பணிக்காலத்தில் நேர்மையாக இருப்பதாலும் அவரின் நேர்மையை குறை கூற முடியாததாலும் தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதலையும் குற்றச்சாட்டுகளையும் கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மானுட விரோதிகள் இதற்கு மத சாயம் பூச வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் செயல்படுவதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என கூறியுள்ள நாகல்சாமி, ஜாதி மதங்களை தாண்டி தமிழ் மண்ணில் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த நேர்மை வித்துகளை விதைத்து வரும் அனல் தெரிக்கும் சினம் கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களை அரசியல் களத்திற்கு அழைக்கிறாரா எச். ராஜா என கேள்வி எழுப்பியுள்ளார்.